ஹலோ நண்பர்களே, உங்களுக்கான வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ ரெடி ஆயிருச்சு. கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பகைவனின் காதலி, அத்தியாயம் 1. இது எழுத்தாளர் விக்ரமன் அவர்களது படைப்பு. காளி கோயிலின் பாலடைந்த முக மண்டபத்தில் இருந்த மணியை அவள் ஓசைப்படுத்தினாள். விரிசல் காணாத அந்த வெண்கல மணியின் கணீர் என்ற நாதம் காட்டு பகுதிகளில் பரவியதும் அருகே இருந்த மரத்தில் வந்து இலைப்பார அமர்ந்திருந்த பறவைகள் ஜிவ்வென்று சிறகடித்து பறந்து சென்றன. இலை துளிர்களை மெல்ல மேய்ந்து கொண்டிருந்த மான்குட்டி ஒன்று ஒரு தடவை அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தது. கருவறையில் இருந்த காளியம்மன் முகத்தில் மட்டும் படும்படியான ஒளி நெடிய குத்துவிளக்கு நின்று சுடர் விட்டு கொண்டு இருந்தது. எப்போதாவது வரும் பக்தர்கள் தரிசனத்திற்காக மூடப்பட்டிருந்த கருவறை கதவுகளின் சிறு இடுக்குகளின் வழியே காளி தேவியின் விழிகள் மின்னிக்கொண்டு இருந்தன. தேவியின் கழுத்தில் செவ்வரளி மாலை ஒன்று சில நாட்களுக்கு முன்பு அணிவித்திருக்க வேண்டும் வாடிய நிலையில் காட்சி தந்தது. தேவி தன் கரிய திருமேனிக்கு மேலும் சக்தி அளிப்பது போல் அரக்கு நிறத்தில் பச்சை கரை போட்ட ஆடை காட்சியளித்து இருந்தது. காளியின் திருமுகத்தை ஒரு தடவையும் கோயிலுக்கு வரும் ஒற்றையடி பாதையை ஒரு தடவையும் ஆவலுடன் பார்த்தவாறு இருந்த சிந்தாமணியை அந்த குரல் திருக்கிடச் செய்தது. யாரது? திடுக்கிட்டு திரும்பினாள். அவள் உடல் சிலிர்த்தது. அந்த காட்டு பகுதியில் உள்ள காளி கோயிலுக்கு வாரம் ஒரு நாள் வரும்போது ஏற்பட்டிராத பயம் சிந்தாமணியிடம் இப்போது தோன்றியது. திரி திரியாக சுரட்டப்பட்டு கோபுரம் போல் உயர்த்தி கட்டப்பட்ட சடைகள் தோல் வரை தொங்கின. நெற்றியில் வட்டமான குங்கும பொட்டு, முகத்தை மறைத்த அடர்ந்த தாடி, மீசை, நீண்ட காவி அங்கி. அவளால் அந்த முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இதுவரை ஏற்பட்டிராத ஒருவித நடுக்கம். யாரது இந்த வேளையில இந்த காட்டு பகுதியில என்று ஒரு குரல் கொடுத்தவாறு அந்த உருவம் அந்த மணி மண்டபத்திற்கு அருகே வந்தது. குரலில் தான் கடுமை இருந்தது. ஆனால் அவர் பயங்கர உள்ளம் கொண்டவர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவர் மகளான சிந்தாமணி பயத்தால் வறண்டிருந்த தொண்டையை கனைத்து கொண்டு, நீங்கள் யார் என்றாள். குரலில் கனமில்லாவிடினும் குரல் வெளியே சிறிதாவது வந்ததே, அதுவே போதும். சிரிப்பொலி. வாய் திறவாமல் அந்த உருவத்திடமிருந்து வந்தது சிரிப்பொலி. பெண்ணே, என்னை யார் என்று இதுவரை கேட்டவர்கள் இல்லை. நடுக்காட்டில் உள்ள காளி கோவிலுக்கு இந்த உச்சி வேளையில் தனியே வந்திருக்கும் நீதான் முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சடைமுடியார் கூடும்போது குரலில் பயங்கரமோ பயமுறுத்தலோ இல்லாததை கவனித்தாள் சிந்தாமணி. அத்தியாயம் 2. என் பெயர் சிந்தாமணி என்றாள். அவள் விழி இப்போது ஒற்றையடி வழிபாதையை பார்த்தவாறே இருந்தது. சிந்தாமணி என்றால் போதாது என்றது சடைமுடி. சிந்தாமணிக்கு எரிச்சலும் ஆத்திரமும் ஏமாற்றத்தால் ஒருவித கோபமும் பொங்கியது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சிந்தாமணி என்றால் சிந்தாமணிதான். நீங்கள் யார் என்று சொல்லாவிட்டாலும் போகிறது. இந்த கோயில் பூசாரிதானே? இதுவரை ஒரு முறை கூட நான் உங்களை பார்த்ததில்லையே. கோயிலை திறந்து கற்பூரம் காட்டி குங்குமம் கொடுக்க நினைக்காமல் கோயிலுக்கு வரும் பக்தர்களை யார், எந்த ஊர், பெயர் என்ன என்பது கேட்பது சரியா என்று சிந்தாமணி சினந்தாள். சடைமுடி பூசாரி பெரிதாக நகைத்தார். பிறகு, பெண்ணே, நீ சொல்லாவிட்டால் நான் சொல்கிறேன். நீ சோழ நாட்டைச் சேர்ந்தவள், அண்ணன் பல்லவராயன் மகள்தானே என்று அவள் கூறியவுடன் சிந்தாமணி திகைத்தாள் என்பதை விட திடுக்கிட்டாள் என்று சொல்வதே தகும். இந்த காட்டு பகுதியில் ஒரு பூசாரிக்கு என் தந்தையை தெரிந்திருக்கிறதே என்று விழிகளில் ஆவல் ததும்ப கேட்டாள். சடைமறி பூசாரி தலையை அசைத்தார். பெண்ணே, உன் பெயர் என்னவென்று சொன்னாய்? சிந்தாமணி. சிந்தாமணி, உன் தந்தை அண்ணன் பல்லவராயனை எனக்கு தெரியாதா? அவர் முதலில் மதுரையின் மீது படையெடுத்து வந்தார். முதலில் என் தந்தை படையெடுத்து வந்தாரா என்று சிந்தாமணி நடந்த கதையை அறிவதற்குள் கேட்டாள். ஆமாம், அது நடந்து 20-25 வருடங்களுக்கு முன்பு இருக்கும். நான் இந்த காளி கோயிலில் பூசையை ஏற்ற புதிது. இந்த காளி கோயிலில் இப்போதுள்ளது போல் இடிந்திருக்கவில்லை. மதுரையிலிருந்து மிக அருகேயுள்ள காட்டு பகுதிக்குள் பூசையும் படையலுமா இந்த கோயில் வளத்துடன் விளங்கியது. என் தந்தையிடமிருந்து நான் கோயில் பூசையை ஏற்ற புதிது என்று கூறிக்கொண்டே போன பூசாரியை தடித்து,
நான் உங்கள் கதையை கேட்கவில்லை, என் தந்தையை பற்றி சொல்லுங்கள். நடந்த கதையை கேட்க ஆவலாக இருக்கிறது. ராசாதிராச சோழ சக்கரவர்த்தியின் அன்புக்கு பாத்திரமானவர் என் தந்தை என்றாள். பூசாரி விழிகளை உருட்டி சிந்தாமணியை நோக்கி, பெண்ணே, நான் மதுரையில் நடந்த அனைத்தையும் அறிவேன். மதுரை கதையை சொல்லும் போது என் கதையும் வரத்தான் செய்யும். கேட்க பொறுமையில்லையா என்று குரலில் கடுமை மெல்லியதாக நிலவ கேட்டார். ஆமாம் என்பது போல் சிந்தாமணி தலையை அசைத்தாள். நான் கதை கேட்க வரவில்லை. தெரியும், நீ வீரபாண்டிய மகனை சந்திக்க வந்திருக்கிறாய், அதுவும் தெரியும். நீ அவனை சந்திக்க முடியாது என்பதும் எனக்கு தெரியும். பூசாரி இப்படி கூறியவுடன் சிந்தாமணி திடுக்கிட்டாள். அத்தியாயம் 3. பூசாரி இப்படி கூறியவுடன் சிந்தாமணி திடுக்கிட்டு அவர் முகத்தை பரிதாபத்துடன் நோக்கி, ஏன் சந்திக்க முடியாது, உடனே சொல்லுங்கள் என்றாள். வீரபாண்டியன் உங்க சோழ நாட்டின் பகைவன். மகனும் பகைவன் தானே. பகைவனை நீ காதலிக்கலாமா? பூசாரி சொல்லி சிரித்தார். சிந்தாமணி முகத்தை திருப்பிக் கொண்டு, அது என் சொந்த விஷயம் பூசாரி அவர்களே. நான் உச்சி வேளையில் தன்னந்தனியாய் வந்திருப்பதால் என் சொந்த விஷயத்தில் தலையிட்டு பேசலாம் என்று முடிவு செய்து விடாதீர்கள் என்று கூறினாள். பூசாரி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக கையை அவள் முகத்தருகே கொண்டு சென்றவர் ஏதோ நினைத்தவராக கரத்தை இழுத்து கொண்டு விட்டார். சிந்தாமணி வேகமாக அவர் பக்கம் திரும்பி, என் தந்தை மதுரைக்கு வந்த நிகழ்ச்சியை சொல்ல முடியும் என்றால் சொல்லுங்கள், இல்லாவிடு என்று சொல்லும்போது அவளால் கோபத்தை முகத்தில் வரவழைத்துக் கொள்ள முடியவில்லை. இல்லாவிடில் நீ என்ன செய்வாய் என்பது எனக்கு தெரியும். என்ன செய்வேனாம்? கோபித்து கொண்டு போய்விடுவாய். உங்கள் மேல் எனக்கு என்ன கோபம்? ஒரு முறை கூட இந்த கோயிலில் உங்களை இதுவரை பார்த்ததில்லை. நான் உங்கள் மீது ஏன் கோபிக்க வேண்டும்? கோபம் என் மீதல்ல, வீரபாண்டியன் மகன் மீது. வாக்கு கொடுத்தபடி இதுவரை வரவில்லையே என்று அவன் மீது கோபித்துக் கொண்டு மதுரைக்கு சென்று விடுவாய். ஆமாம், உச்சி வேளைக்கு காளி கோயில் அருகே வரக்கூடாது என்று சொல்வார்கள். நான் உச்சி வேளைக்குத்தான் அவரை சந்திப்பது வழக்கம். இப்போது இங்கு யாரும் வரமாட்டார்கள். 2 நாளிகை நேரம் போவதே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். அத்தியாயம் 4. உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் மறைவாக நீங்கள் இருந்து எங்களை கவனித்தீரா? பெரியவர்கள் இப்படி செய்யலாமா? இளஞ்சிட்டுகளான நாங்கள் எப்படி எல்லாமோ மனம் விட்டு பேசிக்கொண்டு இருந்திருப்போம். சுயநினைவை சில கணம் மறந்திருப்போம். அதையெல்லாம் என்று வெக்கத்துடன் முகத்தை விரல்களால் மூடிக்கொண்டு அரைவிழியால் பூசாரியின் முகபாவத்தை நோக்கினாள். சிந்தாமணி, உங்களுடைய பாதுகாவலுக்காக நான் சில சமயம் இருப்பது வழக்கம். நான் உங்கள் பக்கம் திரும்பியது கூட இல்லை. மோகவெறியில் நீங்கள் சுற்றுச்சூழலை மறந்து விடுகிறீர்கள். உங்கள் உயிர் எவ்வளவு மகத்தானது என்பதை மறந்து விடுவீர்கள். சோழ வீரர்கள் பார்த்திருந்தால் என்ன கதியாயிருக்கும் என்று பூசாரி கூறும்போது அவர் குரலில் கவலை தோய்ந்திருந்தது. சோழ வீரர்கள் என்னை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள். அண்ணன் பல்லவராயனுடைய மகள் நான். சக்கரவர்த்தி குலோசுங்கதேவர் சோழதேவரின் அபிமான புத்திரி என்று பெருமையுடன் கூறினாள் சிந்தாமணி. தெரியும் பெண்ணே, தெரியும். அண்ணன் பல்லவராயன் என்று சாதாரணமாக கூறிவிட்டாயே. வேதவனமுடையான் அம்மையப்பன் அண்ணன் பல்லவராயன் என்று கம்பீரமாக சொல். உனக்கு உன் தந்தையை தெரியும், எனக்கு உன் தந்தையை தெரியும். ராஜாதிராஜ சோழரை தெரியும். அவர் பெருந்தன்மையுடன் நாட்டை விட்டு கொடுத்ததால் அதன் பின் சோழ ஆரியனை ஏறிய குலோத்துங்க சோழனையும் தெரியும். குலோத்துங்க சோழரின் வழக்கரமாக விளங்கிய உன் தந்தையிடம் சோழ அரசர் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் என்பதும் எனக்கு தெரியும். உனது தந்தை வீரபாண்டியனிடம் எவ்வாறு அபிமானத்துடன் இருந்தார் என்பதும் எனக்கு தெரியும். தந்தை மதிப்பும் மரியாதையும் கொண்ட வீர மன்னன் வீரபாண்டியன் மகனிடம் அவர் மகள் காதல் கொண்டிருப்பது எவ்வளவு பொருத்தம் என்றார் பூசாரி. சிந்தாமணி பரபரப்புடன், பூசாரியாரே, பழைய கதையை சொல்லுங்கள். நான் கேட்டு மனதில் பெருமையை அழுத்திக் கொண்டு செல்கிறேன் என்று கூறி மண்டபத்தின் ஒரு ஓரமாக உட்கார்ந்தாள். சிந்தாமணி, எழுந்திரு. இங்கே நீ ஒரு கணம் கூட தங்கி இருக்க கூடாது. ஒருவேளை உன் உயிருக்கே ஆபத்து வரலாம் என்றார் பூசாரி. சிந்தாமணி சிரித்தாள். மதுரையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கும் சோழ நாட்டு படை வீரர்களை பற்றி தானே சொல்கிறீர்கள்? அவர்கள் என்னை ஏதும் செய்துவிட மாட்டார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வேணாம் பயப்படலாம். அவருக்கு என் காதல் தெய்வத்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுவிடலாம் என்று. ஒரு நாளும் அவர் மீது சோழ வீரர்கள் மூச்சை கூட நான் படவிட மாட்டேன். என் கட்டளைக்கு சோழ வீரர்களிடம் மதிப்பிருக்கிறது. இருக்கலாம், ஆனால் என்று பூசாரி இழுக்க. அத்தியாயம் 5. இருக்கலாம், ஆனால் பாண்டிய வீரர்களிடம் இல்லையே.
பகைவனின் மகளை அவர்கள் சும்மா விட்டுவிட மாட்டார்களே. வீரபாண்டியனின் வீரர்கள் தங்கள் சொந்த நாட்டை அடைவதில் ஒரே முனைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் லட்சியத்தை தடுக்கும் எவரையும் அவர்கள் அழித்து விடுவார்கள். அவர்கள் லட்சியத்தை நான் தடை செய்கிறேனா? ஆம், நீ சோழ அரசரின் அபிமான மகள். அதனால் பாண்டியருக்கு நான் விரோதி இல்லையே. போர்க்களத்தில் பாச பந்த உணர்ச்சிக்குமே இல்லை பெண்ணே. இப்போது வீரபாண்டியன் சேகரித்துள்ள படை வீரர்கள் தங்கள் நாட்டிற்காக சர்வ பரித்தியாகமும் செய்ய சித்தமாயிருக்கிறார்கள். அதனால் தங்கள் லட்சியத்திற்கு தடையாய் இருப்பவர்களை உறவின் முறை என்றும் பார்க்க மாட்டார்கள். வீரபாண்டியன் மகனை காதலிக்கும் உன் காதலை கூட நம்ப மாட்டார்கள். உன் தலையை சீவி காளி தேவிக்கு காணிக்கையாகி விடுவார்கள். பூசாரி இவ்வாறு கூறியதை கேட்டு சிந்தாமணி மௌனமாய் இருந்தாள். தன் தலை போய்விடுமே என்று கூட அவள் அஞ்சவில்லை. தான் எவ்வாறு வீரபாண்டியனின் லட்சியத்திற்கு தடையாய் இருக்க முடியும் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை எப்படின்னா, சோழ மன்னனோட படைத்தலைவருடைய மகள் சிந்தாமணி. அவ சோழ மன்னருக்கு ரொம்பவே பிரியமான பொண்ணு. அவளுக்கும் சோழ நாட்டுக்கு எதிரி நாடான பாண்டிய மன்னனோட மகன் பாண்டிய குமாரனுக்கும் நடுவுல காதல். இந்த காதல் யாருக்கு தடையா இருக்கும், யாருக்கு தடங்களா இருக்கும், இவங்க காதல் சேருமா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கண்ணோட்டம். சரி, அடுத்த கதை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.